நம்ம உடம்ப ஃபிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்க ஜிம்முக்கு போவோம். மற்ற காலங்களை விட கோடை காலத்துல உடல் எடையை குறைச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும்னு பல பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க. அது உண்மைதாங்க. இருந்தாலும் வெயில் காலத்துல உடல் எடையை குறைக்க ஜிம்முக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா அங்கு செய்யும் உடற்பயிற்சியால நல்ல பலன் கிடைக்க ஒரு சில விஷயங்களை மனசுல வச்சு செயல் பண்ணுங்க. பொதுவா உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உடல்ல வெப்பம் அதிகரிக்கும். அதே போல கோடை காலத்துல சாதாரணமா வெயிலோட தாக்கத்தால உடல்ல இருக்க வெப்பம் அதிகரிக்குதுங்க. இந்த மாதிரி உடல்ல இருக்க வெப்பம் அளவுக்கு அதிகமானா அதனால பல மோசமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சோ அந்த நன்மையை முழுசா பெற ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அது என்னங்கிறத பார்க்கலாமா? முதல்ல பாத்தீங்கன்னா தண்ணி. சம்மர் சீசன்ல ஜிம்முக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க குடிச்சிட்டு இருந்த தண்ணியை விட இன்னும் அதிகமா குடிங்க. இல்லாட்டி உங்க வேர்வை வழியா உடல் உள்ள நீர்ச்சத்து அளவு குறைஞ்சு உடல் வறட்சி அடைஞ்சிருதுங்க. அதனால உடற்பயிற்சிக்கு முன்னாடி மற்றும் பின்னாடி அதிகமான தண்ணியை குடிங்க. அதிகப்படியான வேர்வை வெளியே வர்றதுனால உடல்ல இருக்க எலக்ட்ரோலைட்டுகளோட அளவு குறையும். சோ சம்மர் சீசன்ல போதுமான அளவு சோடியம் மற்றும் பொட்டாசியம் சத்தை பெறணும். அதுக்கு எலுமிச்சை ஜூஸோட உப்பு சேர்த்து அடிக்கடி இளநீர் குடிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உச்சி வெயில தவிர்க்கணும். கோடை காலத்துல உடற்பயிற்சி செய்ய உகந்த நேரம் அதிகாலை தாங்க. இதனால நாள் முழுவதும் ஆற்றலுடன் செயல்பட முடியும். நெக்ஸ்ட் காய்கறிகள் மற்றும் பழங்கள். முக்கியமா காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகமா சாப்பிடணுங்க. அதுலயும் நீர் சத்து உள்ள காய்கறிகள் மற்றும் பழங்கள் எடுப்பது ரொம்பவும் நல்லது. அதுல உடற்பயிற்சிக்கு அப்புறம் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஈஸியான உடற்பயிற்சி. கோடை காலத்துல கடுமையான உடற்பயிற்சியை நீண்ட நேரம் செய்யறதை தவிர்த்து எளிய உடற்பயிற்சிகளை அளவா மேற்கொள்றதே புத்திசாலித்தனம். லூசான உடைகள். குறிப்பா வெயில் காலத்துல போதிய காற்றோட்டம் கிடைக்க செய்யணுங்க. அதுக்கு உடற்பயிற்சி செய்யும் போது டைட்டா இருக்க உடைய அணியாம லூசாவும் ஸ்டைலாவும் இருக்க உடைய அணிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க உடற்பயிற்சி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்க உடலை குளிர்ச்சியா வச்சுக்கலாம். கடைசியா பாத்தீங்கன்னா இடைவெளி ரொம்ப முக்கியங்க. கோடை காலத்துல 1 மணி நேரத்துக்கு மேல உடற்பயிற்சியில ஈடுபடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த 1 மணி நேரத்திலேயே அப்பப்போ இடைவெளி எடுத்து தண்ணீரை குடிங்க. மேல சொன்னது போல சம்மர் டைம்ல இந்த மாதிரி உணவுகளையும் தண்ணீரையும் எடுக்கிறதுனால உங்க உடலை ஃபிட்டாவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியும். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.